நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஜுனைத் எம் ஹாரிஸ். வாசிப்பவர் இர்ஷாத் ஏகாந்தர். தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு கோவிட் தடுப்பூசியை பெற்றுக் கொடுக்க ஐக்கிய நாடுகள் சபை உறுதி. புதிய கொரோனா வைரஸ் பதிவாகியுள்ள நாடுகளில் இருந்து இலங்கைக்கு வரும் பயணிகள் தொடர்பான நிபந்தனையை தொடர்ந்து பேண அரசாங்கம் தீர்மானம். ராஜாங்கனை மற்றும் தெத்ரு ஓயா நீர்த்தேக்கங்கள் பெருக்கெடுப்பு. பண்டிகை காலத்தில் ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்தும் எண்ணம் இல்லை என ஊடக அமைச்சர் தெரிவிப்பு. கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலும் PCR பரிசோதனை வசதி. நாட்டில் பரவலாக பேசப்படும் கோவிட் பாணி மருந்து நாளை ஒழுக்கவியல் குழுவில் சமர்ப்பிக்கப்படும். இஸ்ரேலில் 4வது தடவையாக பொதுத் தேர்தல் நடத்தும் சாத்தியம். இது விரிவான செய்திகள். நாட்டிற்கு கோவிட்-19 தடுப்பூசியை வழங்குவதற்கும் அதனை நிர்வகிப்பதற்கும் ஐக்கிய நாடுகள் சபை உறுதியளித்துள்ளது. இன்று அலரி மாளிகையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்த ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதிகள் இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளனர். ஐக்கிய நாடுகளின் வதிவிட இணைப்பாளர் ஹெனா சிக்கர், உலக சுகாதார அமைப்பின் பிரதிநிதி டாக்டர் ராசியா தான்சே, யுனிசெஃப் நிறுவனத்தின் பிரதிநிதி டின் சூட்டன் ஆகியோர் இந்த சந்திப்பில் பங்கேற்றனர். பல நாடுகளுக்கு கோவிட்-19 தடுப்பூசியை வழங்கும் பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த சவால் மிக்க காலப்பகுதியில் இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்க முழுமையான அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக திருமதி ஹெனா சிக்கர் தெரிவித்தார். பல நாடுகளில் கோவிட்-19 தொற்றின் 2வது அலை உருவாகியிருப்பதாக சுட்டிக்காட்டிய பிரதமர், இந்த வைரஸ் தொற்றை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரே தீர்வு தடுப்பூசி ஏற்றுவதாகும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். தடுப்பூசியில் கிடைக்கப்பெற்றதன் பின்னர் உடனடியாக தடுப்பூசி ஏற்றும் பணிகளையும் அதற்கான நிர்வாக ஏற்பாடுகளையும் மேற்கொள்வதற்கான இலங்கையின் அணுகுமுறை குறித்து இந்த சந்திப்பின் போது இணக்கம் எட்டப்பட்டது. கோவேக்ஸ் வசதியின் கீழ் இதற்கு தகுதி பெற்றுள்ள நாடுகளில் 20% மக்களுக்கு இந்த தடுப்பு மருந்து வழங்கப்படும். முதலில் அதிக ஆபத்துமிக்க நாடுகளுக்கு தடுப்பூசி வழங்கப்படுகிறது. இலங்கைக்கு வரும் அனைத்து பயணிகளும் வெளிவிகார அமைச்சிடமும் உள்ளூர் விமான சேவைகள் அதிகார சபையிடமும் முன்கூட்டி அனுமதி பெறும் நடைமுறையை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. பல நாடுகளில் புதிய வகை கொரோனா வைரஸ் பரவி வருவதைத் தொடர்ந்து இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நேற்றும் இன்று காலையும் பல பிரதேசங்களில் பெய்த கடும் மழை காரணமாக ராஜாங்கனை மற்றும் தெத்ரு ஓயா நீர்த்தேக்கங்கள் பெருக்கெடுக்க ஆரம்பித்திருப்பதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீரியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் SPC சுகீஸ்வர தெரிவித்துள்ளார். ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தில் இருந்து செக்கனுக்கு 3700 கன அடி நீர் கலா ஓயாவிற்கு வெளியேற்றப்படுகின்றது. இதனால் தாழ்நில பிரதேசங்களில் பாதிப்பு ஏற்படும் சாத்தியம் இல்லை என அவர் குறிப்பிட்டார். தெத்ரு ஓயா நீர்த்தேக்கத்தில் 3 வான்கதவுகள் 2 அடி அளவிற்கு திறந்து செக்கனுக்கு 5250 கன அடி நீர் வெளியேற்றப்படுகின்றது. இதனால் சிலாபம் வரையான தெத்ரு ஓயாவை அண்டிய தாழ்நில பிரதேசங்களில் உள்ள மக்களை அவதானத்துடன் இருக்குமாறு அவர் கேட்டுள்ளார். இன்றிரவு மேலும் மழை பெய்தால் தெத்ரு ஓயாவின் மேலதிக வான் கதவுகளை திறக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். எதிர்வரும் பண்டிகை காலத்தில் ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்துவதற்கு எதிர்பார்க்கவில்லை என அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல தெரிவித்துள்ளார். சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப நிலைமை கருத்தில் கொண்டு இது தொடர்பான தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை வெளியிடும் ஊடக சந்திப்பில் அவர் கருத்து வெளியிட்டார். மக்களுக்கு நெருக்கடி இல்லாத வகையில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். பண்டிகை காலத்தில் கோவிட் தொற்றை தவிர்ப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். ஆன்டிஜென் பரிசோதனை சில இடங்களில் மேற்கொள்ளப்படும். நுவரெலியா உள்ளிட்ட மலையக பிரதேசங்களுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் கோவிட் தொற்று தொடர்பான பரிசோதனை அறிக்கையை சமர்ப்பித்ததன் பின்னர் ஹோட்டல்களுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என அமைச்சர் குறிப்பிட்டார். மினுவாங்கொட, பெய்லேகொட மற்றும் சிறைச்சாலை கோவிட் கொத்தணியின் எண்ணிக்கை 34,214 வரை அதிகரித்துள்ளது. இன்று மாலை மேலும் 260 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் 225 தொற்றாளர்கள் பெய்லேகொட கொத்தனுடன் சம்பந்தப்பட்டவர்கள் ஆவர். பண்டிகை காலத்தில் மேல் மாகாணத்தில் இருந்து வெளியேறுவதை முடிந்தளவு கட்டுப்படுத்திக் கொள்ளுமாறு தொற்று நோயியல் பிரிவின் தலைவர் விசேட வைத்தியர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார்.
இதுவரை பதிவாகியுள்ள கொரோனா தொற்றாளர்களில் பெரும்பாலானோர் கொழும்பு மாநகர எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளை சேர்ந்தவர்களாவர். பிரித்தானியாவில் அடையாளம் காணப்பட்டுள்ள புதிய வகை கோவிட் வைரஸ் PCR பரிசோதனைகளில் கண்டறியப்படவில்லை. பிரித்தானியாவுக்கு மேலதிகமாக ஆஸ்திரேலியா, டென்மார்க், நெதர்லாந்து, இத்தாலி ஆகிய நாடுகளிலும் இந்த புதிய வகை வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளது. இதேவேளை எதிர்காலத்தில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலும் PCR பரிசோதனை மேற்கொள்ள முடியும். இலங்கை இருதய வைத்தியர்களின் சங்கத்தின் கோரிக்கைக்கு அமைய ஹேமாஸ் நிறுவனம் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு PCR இயந்திரம் ஒன்றை அன்பளிப்பு செய்துள்ளது. கோவிட் பரவல் காரணமாக பாணந்துறை பிரதேசத்தில் பிரதான ஆடை கைத்தாளச்சோலை ஒன்றும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. 1000க்கும் அதிகமானோர் இதில் வேலை செய்கின்றனர். கோவிட்-19 பாணிக்கு அனுமதியை பெற்றுக் கொள்வதற்காக நாளை ஒழுக்கவியல் குழுவில் இந்த பாணியை சமர்ப்பிக்க உள்ளதாக அமைச்சர் ரமேஷ் பத்தின தெரிவித்துள்ளார். தற்போது பிரபலியமடைந்துள்ள இந்த மருந்து பாணிக்கு இதுவரை அரசாங்கம் அனுசரணை வழங்கவில்லை என அவர் இன்று கொழும்பில் இடம்பெற்ற அமைச்சரவை ஊடக சந்திப்பில் தெரிவித்தார். ஆயுர்வேத திணைக்களத்தின் மூலிகை மருந்து குழு இந்த மருந்திற்கு அனுமதி அளித்துள்ளது. ஒழுக்கவியல் குழு இதனை அனுமதித்தன் பின்னர் விஞ்ஞான ரீதியான ஆய்விற்கு உட்படுத்தப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் குறுகிய காலத்தில் பெரிய பெரிய டார்கெட்டுகள். செய்திகள் தொடர்கின்றன. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் நாடு பூராகவும் உள்ள விகாரைகளில் நடாத்தும் ரத்ன சூத்திர பிரித் பராயண தொடரின் 61வது நிகழ்வு பலாங்குடை பின்னவல உடகம பின்பத்த ஸ்ரீ பரம போதிராஜாம விகாரையில் நாளை நடைபெறும். கூட்டுத்தாபனத்தின் சிங்கள வர்த்தக சேவை, சிட்டி FM மற்றும் பிராந்திய சேவைகளில் நாளை மாலை 6:30 முதல் இந்த பிரித் பராயணம் இடம்பெறும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரிக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அடுத்த வருடம் ஜனவரி 31ஆம் தேதி வரை இந்த விசாரணை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். சாஸ்திரியார்கிட்ட மகன ஜாதகத்தை கொடுத்தன் 3 வருஷத்துல பெரிய இடத்துக்கு மகன் வருவானுவர். இதுக்கு சாஸ்திரிய கேட்க வேண்டுமே, எனக்கு முதல்லயே தெரியுமே. நீங்க என்ன சாஸ்திரியோ? மகண்ட எதிர்காலத்தை நினைச்சு HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கொண்டு திறக்கும் போதே எனக்கு தெரியும். பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு சிந்தித்துக் கொண்டிராமல் HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கொண்டை திறந்து 3 வருடங்களில் அவர்களின் பட்டப்படிப்புக்கு வழி செய்யுங்கள். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் 2356-888. நான் HDFCக்கு போனது சாஸ்திரி சொல்ல இல்லையோ. HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் குறுகிய காலத்தில் பெரிய பெரிய டார்கெட்டுகள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. சீரற்ற காலநிலையின் காரணமாக மட்டக்களப்பில் ஏற்பட்டிருக்கும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உடனடி நிவாரணங்களை வழங்குவதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். உடனடி நிவாரணப் பணிகளை முன்னெடுப்பதற்கான குழு ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் கடந்த 2 தினங்களாக பெய்து வரும் அடைமழை காரணமாக பாதிக்கப்பட்ட பிரதேசங்களை அவர் இன்று நேரில் சென்று பார்வையிட்டார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு மோதூர் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கங்குவேலு பகுதியில் சில வீதிகள் மோசமாக சேதமடைந்துள்ளதாக பிரதேசவாசிகள் கூறுகின்றனர். இந்த வீதிகளில் பெரும் குழிகள் ஏற்பட்டுள்ளன. இதன் காரணமாக வீதிகளில் செல்லும் பாதசாரிகள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்குவதாக எமது செய்தியாளர் அறிவித்துள்ளார். இந்த விடயத்தை உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வருகின்றோம். உலகச் செய்திகள். இஸ்ரேல் மீண்டும் 4வது தடவையாக பொதுத் தேர்தலுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அரசாங்கத்தை தக்க வைப்பதற்கான கடைசி முயற்சியும் தோல்வி அடைந்துமே இதற்கான காரணமாகும். கடந்த மே மாதம் ஐக்கிய அரசாங்கம் அமைக்கப்பட்டதில் இருந்து தேசிய வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பது தொடர்பில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் லிக்குட் கட்சிக்கும் பாதுகாப்பு அமைச்சர் பெனி கான்ஷின் ப்ளூ அண்ட் ஒயிட் கூட்டணிக்கும் இடையில் முரண்பாடு நிலவி வருகின்றது. வரவு செலவு திட்டத்தில் விட்டுக் கொடுப்புகளை ஊக்குவிக்க வகையில் மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தை இன்று தோல்வி கண்டுள்ளது. இன்று முன்வைக்கப்படவிருந்த வரவு செலவு திட்டத்தை மேலும் 2 வாரங்களுக்கு பிற்படுவதற்கான பிரேரணைக்கு எதிராக 49 உறுப்பினர்கள் வாக்களித்துள்ளனர். இதற்கு ஆதரவாக 47 பேர் வாக்களித்துள்ளனர்.
குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்ற தவறியிருப்பதால் எதிர்வரும் மார்ச் மாதம் அளவில் மீண்டும் தேர்தலுக்கு செல்ல வேண்டிய நிலையை இஸ்ரேலுக்கு ஏற்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டம் அமைச்சரவையிலும் இதுவரை அங்கீகரிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. சூடானின் சட்டரீதியான விலக்கெடுப்பை மீள உறுதிப்படுத்துவதை உள்ளடக்கும் சட்டம் மூலம் அமெரிக்க காங்கிரஸ் சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அமெரிக்கா தயாரித்துள்ள பயங்கரவாதத்துக்கு ஆதரவளிக்கும் நாடுகள் பட்டியலில் இருந்து உத்தியோகபூர்வமாக சூடான் நீக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் செப்டம்பர் 11 தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களது குடும்பங்களினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளில் இருந்து விலக்களிக்க இந்த சட்டம் மூலம் இடமளிக்கவில்லை என்று கூறப்படுகின்றது. இந்த வழக்குகள் அமெரிக்க நீதிமன்றங்களில் விசாரிக்கப்பட்டு வருகின்றன. அபிவிருத்தி செய்திகள். திருகோணமலை மாவட்ட அபிவிருத்தி தொடர்பான 2ஆம் கட்ட கலந்துரையாடல் இன்று மாவட்ட செயலகத்தில் அரசாங்க அதிபர் சமன் தர்சன பாண்டிக்கோரள தலைமையில் நடைபெற்றது. சுவிட்சத்தின் நோக்கு தேசிய அபிவிருத்தி வேலை திட்டத்திற்காக மாவட்ட மட்டத்தில் மக்கள் எதிர்நோக்கும் துறைசார் பிரச்சினைகளை இனங்கண்டு அவற்றிற்கு தீர்வுகளை வழங்குவது இதன் நோக்கமாகும். திருகோணமலை மாவட்ட விசேட கூட்டம் எதிர்வரும் ஜனவரி மாதம் அளவில் மாவட்ட செயலகத்தில் நடைபெற ஏற்பாடாகியுள்ளதாக அரசாங்க அதிபர் தெரிவித்தார். சமூக உட்கட்டமைப்பு, வாழ்வாதாரம், உள்ளூர் உற்பத்தி, கிராமிய உட்கட்டமைப்பு ஆகிய பிரதான விடயங்கள் மற்றும் அதன் உபகூறுகளை உள்ளடக்கியதாக இக்கூட்டம் வெவ்வேறு தினங்களில் அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளின் பங்கு பற்றியுடன் நடைபெறவுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். அடுத்த வருடம் இந்திய பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டித் தொடரில் 8 அணிகள் பங்கேற்க உள்ளன. நாளை மறுதினம் கூடவுள்ள இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை மேலும் 2 அணிகளுக்கு அனுமதி வழங்கியுள்ளது. தொடர்வது வர்த்தக செய்தி. கொழும்பு துறைமுகத்தின் பணிகள் தற்போது வலிமையான முறையில் இடம்பெறுவதாக இலங்கை துறைமுக அதிகார சபையின் தலைவர் ஜெனரல் த ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். உள்நாட்டு இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி நடவடிக்கைகளில் 95% கொழும்பு துறைமுகத்தின் ஊடாக மேற்கொள்ளப்படுகின்றன. சர்வதேச வர்த்தகர்களின் நம்பிக்கைகளை பாதுகாக்கும் வகையில் துறைமுக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். பொருளாதார செய்திகள். அனுசரணை. பிசினஸ் டீல்ஸ் எல்லாம் இப்போ சிம்பிள். ஒரு சில டாப்ஸை போதும். எப்போதும் செலுத்த எல்லோரும் கனெக்டட். சிறந்த டிஸ்கவுண்ட்ஸ் LOLC real time. பரிவர்த்தனைக்கு மேலதிக கட்டணங்கள் இல்லை. கவர்ச்சிகரமான வட்டி விதத்துடன் பல்வேறு நன்மைகள். LOLC Finance real time ஆப்பினை உடன் டவுன்லோட் செய்யுங்கள். LOLC சேமிப்பு கணக்கிடமிருந்து. தேங்காயின் விலை அதிகரிப்பதால் உள்நாட்டில் தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் எதிர்கொண்டுள்ள சிக்கல்களுக்கு தீர்வாக 3 மாத காலத்திற்கு கொப்பராவை இறக்குமதி செய்ய அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளது. இதன்படி மாதத்துக்கு 13,000 மெட்ரிக் டன் துண்டாக்கப்பட்ட கொப்பராவை இறக்குமதி செய்ய முடியும். BCC நிறுவனம் இந்நடவடிக்கையில் ஈடுபடும். தற்போதுள்ள தேங்காய் பற்றாக்குறை காரணமாக 500 தொழிற்சாலைகள் சிக்கல்களை எதிர்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அண்ணா, 30 நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. காலநிலை அறிக்கை. வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய ஊவா வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் இன்று இடையிடையே மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. ஏனைய பிரதேசங்களில் இரவு வேளையில் ஆங்காங்கு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். கிழக்கு ஊவா மாகாணங்களிலும் முல்லைத்தீவு, கிளிநொச்சி, புலனறுவை, மாத்தளை, நுவரெலி ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் இடையிடையே மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு கோவிட் தடுப்பூசியை பெற்றுக் கொடுக்க ஐக்கிய நாடுகள் சபை உறுதி. புதிய கொரோனா வைரஸ் பதிவாகியுள்ள நாடுகளில் இருந்து இலங்கைக்கு வரும் பயணிகள் தொடர்பான நிபந்தனையை தொடர்ந்தும் பேண அரசாங்கம் தீர்மானம். ராஜாங்கனை மற்றும் தெதிரு ஓயா நீர்த்தேக்கங்கள் பெருக்கெடுப்பு. பண்டிகை காலத்தில் ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்தும் எண்ணம் இல்லை என ஊடக அமைச்சர் தெரிவிப்பு. கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலும் PCR பரிசோதனை வசதி. நாட்டில் பரவலாக பேசப்படும் கோவிட் பாணி மருந்து நாளை ஒழுக்கவியல் குழுவில் சமர்ப்பிக்கப்படும். இஸ்ரேலில் 4வது தடவையாக பொதுத் தேர்தல் நடத்தும் சாத்தியம். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.